பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 23:1 இப்படியாய் கூறுகிறது: கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்பதாக. கர்த்தரன் மேய்ப்பர், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தாவீது கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பனாக வைத்து ஒப்புமைப்படுத்தி எழுதியது 23வது சங்கீதமாய் காணப்படுகிறது. அந்நாட்களில் மேய்ப்பனுடைய தொழில் தாழ்வான தொழிலாக கருதப்பட்டது. தாவீதின் தகப்பனாகிய ஈசாவும் அவனை அற்பமாய் கருதி ஆடுகள் மேய்க்கும்படிக்கு வனாந்தரத்துக்கு அனுப்பினான். அவனுடைய தாழ்வில் ஆண்டவரை தன் மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவனை மேன்மையாக நடத்தினார். தமது ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கிற ராஜாவாக அவனை உயர்த்தினார். ஆண்டவர் ஒரு மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று ஏசாயா 40:11 கூறுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாக்களின் நிலைமையை அறிந்து அதற்கேற்ற விதங்களில் நடத்துகிறவர். அவர் நெறிந்த நாணல்களையும் மங்கி எறிகிற திரியையும் அணைக்காதவர். புதிய ஆத்துமாக்களையும் விசுவாசத்தில் பலவீனமானவர்களையும் தடுமாறுகிறவர்களையும் ஏற்கனவே பலப்பட்டவர்களையும் அவரவருடைய நிலைமைக்கேற்ப நடத்துவார். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று யோவான் 10:11 கூறினான். கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போய் விடுவான். ஆனால் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பான். இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு இருக்கிறவர். உயிரையே உங்களுக்காக கொடுத்தவர் உங்கள் தேவைகளை சந்திப்பது நிச்சயம். இயேசு ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் என்று எபிரேயர் 13:20 கூறுகிறது. பூமியில் ஜனங்களை நடத்துவதற்கு மேய்ப்பர்கள் தேவை. ஒரு மாணவனுக்கு பள்ளியும் ஆசிரியர்களும் எவ்வளவு தேவையோ அதுபோல ஒரு ஆத்துமாவிற்கு ஆலயமும் மேய்ப்பனும் அவசியம். ஆனால் இயேசு எல்லா ஜனங்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் அவர் பெரிய மேய்ப்பராய் காணப்படுகிறார். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2:25 கூறுகிறது. இயேசு சிதறுண்டவர்களை தன் புயத்தினால் சேர்க்கிறவர். இளைய குமாரனைப் போல வழி விலகுகிறவர்களை மீண்டும் தேடி சேர்க்கிறவர். காணாமல் போன ஒரு ஆட்டை கூட கண்டுபிடிக்கும் மட்டும் தேடி மந்தையில் சேர்க்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை உங்கள் மேய்ப்பராக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை தாழ்ச்சி அடைய ஒரு நாளும் விடுவதில்லை. சிங்கக்குட்டிகள் கூட ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒருபோதும் குறைபடாது. அவர் யெகோவா ஈரேவாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு உங்கள் எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்வார். நீங்களும் தாவீதைப் போல நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இதுவரை மேய்ப்பராயிருந்து நாங்கள் தாழ்ச்சி அடைந்து போய் விடாதபடி புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை நடத்தி கொண்டு செல்லுகிற நல்ல மேய்ப்பராய் நீர் இருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இனிமேலும் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு நீர் போதுமானவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து கைவிடாமல் பாதுகாப்பதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.